நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதில் டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே உங்கள் மொபைலிலேயே இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் சொல்றேன், இடைத்தரகர் என்று எவரும் இல்லை, எவ்வித லஞ்சமும் இல்லை. அடுத்தது தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேருகிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்குது அது. ஆனா நாம அதை மாற்றுவோம். அடுத்தது சிட்டிசன் ஆஸ் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். நமது அரசியல் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்க தேவையில்லை. மாறாக பொதுமக்கள் அனைவரும் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். மை வெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்படும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களும் முன்வைக்கலாம். கொள்கை முன்மொழிவுகளுக்கு வாக்களிக்கலாம். அரசு சேவைகளை மதிப்பிடலாம். நிதிநிலை அறிக்கை செலவினங்களை கண்காணிக்கலாம். மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் மூலம் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். அடுத்தது அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பங்கள் கொண்ட மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும்.